அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அவைத் தலைவர் அவர்களே, இந்த அற்புதமான அகவல் பற்றிய சத்சங்கத்தை நடத்துகின்ற சிங்கப்பூர் சுவாமி அவர்களே, ராஜசேகரன் ஐயா அவர்களே, கடலூர் மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர் அவர்களே, வெகு தொலைவில் இருந்து இந்த அகவல் உரையை கேட்பதற்காக ஆன்ம பசியோடு இங்கே வந்திருக்கின்ற உள்ளங்களே, ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இவ்வளவு அற்புதமான ஒரு திருவிழாவிலே ஒன்றுமறியாத இந்த சிறுவனை அழைத்து கடவுளியலை பற்றி, கடவுளியல் கூட அல்ல, அது கூட பேசிடலாம், மனிதன் கடவுளாவது எப்படி என்கின்ற விஞ்ஞானத்தை உலகிலேயே முதன்முறையாக வள்ளல் பெருமான் அகவலிலே வெளிப்படுத்துகின்றார். அந்த செய்தியை ஒன்றுமறியாத சிறுவனாகிய என்னை அழைத்து பேசும்படி பணித்திருக்கின்றார்கள். இது பெருமானுடைய விளையாட்டு தான் நினைக்கிறேன், அவருடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. ஆக இந்த சத்சங்கத்தை ஏற்பாடு செய்த எல்லா உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றேன். 13 முறை அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு சத்சங்கத்தை ஆரம்பிப்பது என்று சமீப காலமாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். 2 வரி அகவல்ல, ஒரு நாளைக்கு 2 வரி, ஒரு கண்ணி நாம் மனப்பாடம் செய்தால் அந்த 2 வரியே நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கடைபிடித்தால் அது போரும். ஏனென்றால் அதையே கடைபிடிக்கிறது கஷ்டம். அந்த 2 வரியில திருவருட்பாவினுடைய 5818 பாடல்கள், அதனுடைய சுருக்கமாக இருக்கின்ற 1596 வரிகள் கொண்ட அகவல், அதனுடைய சுருக்கமாக இருக்கின்ற மகாமந்திரத்தினுடைய உட்பொருள் அனைத்தையுமே ஒவ்வொரு கண்ணியிலையும் வள்ளல் பெருமான் மறைமுகமாக மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகின்றார். ஆக 2 வரியை ஒரு நாளைக்கு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு அதை நடைமுறைப்படுத்தினாலே மேல்நிலைக்கு போயிடலாம். இந்த 2 வரி என்ன, எதற்காக 13 முறை அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நாம் சொல்லிவிட்டு நம்முடைய சத்சங்கத்தை தொடங்குகின்றோம் என்றால், வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார்,
மனித நிலை கிடைத்தற்கு அரியது. ஆனால் மனித வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமாக இருக்கின்றது என்றால், எப்பொழுது நம்முடைய உயிர் போகும், அடுத்தது என்ன ஆகும், எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. ஆகவே அறம்பொருள் இன்பம் வீடு இதெல்லாம் ஏம சித்தி சா கல்வி தத்துவ நிகிரகம் இறைவன் தன்மை அறிந்தம்மையமாதல் இதெல்லாம் சரிதான். இதையெல்லாம் ஒவ்வொரு படியாக செய்வதற்கு நமக்கு நேரம், காலம், முயற்சி, அறிவு, ஆற்றல் இதெல்லாம் இருக்குதா என்று சந்தேகப்பட்ட பெருமான் என்ன செய்தார்னா, ஒரு சுருக்கமான ஒரு குறுக்கு வழி, ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறாங்க. அது என்ன குறுக்கு வழி என்றால், ஞானமா நடனத்தை நாம் காண வேண்டும். அவ்வளவுதான். இறைவனுடைய திருநடனத்தை எங்கே பார்ப்பது? அருட்பெருஞ்சோதியை எங்கே பார்ப்பது? நம்முடைய புருவ மத்திக்கு உள்ளே இருக்கின்ற சிதாகாசத்தில் சிற்சபையத்தில் பார்த்து விட வேண்டும். சிற்சபையில் அந்த அருள் ஒளி நடனத்தை பார்ப்பது ஒன்றுதான் நம்முடைய ஒரே இலக்காக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வேற எதை செஞ்சாலும் முழுமையான பலன் நமக்கு கிடைக்காது. ஞான நாடகம் நாம் காணுதல் வேண்டும். ஒரு வரியில பெருமான் நமக்கு அதை முடிச்சிட்டார். சரி, எங்கே இதை காண்பது என்றால், பெருமான் சொல்றார், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிற்சபை எங்கே இருக்கின்றது என்றால், மனித உடலில் புருவ மத்தியில், புருவ மத்திக்கு உள்ளே இருக்கின்ற சிற்சபை என்று சொல்லுகின்றார். அந்த இடம் எங்கே இருக்கு? சித்தர்கள் கூட கொஞ்சம் மறைச்சுதான் சொல்றாங்க. பெருமான் வெளிப்படையாக சொல்லுகின்றார். 13வது எழுத்து தமிழ் மொழியிலே எங்கே இருந்து உதிக்கின்றதோ அந்த இடத்தில்தான் உன்னுடைய உயிர் இருக்கின்றது. அந்த உயிர் தான் ஆத்மா. அந்த ஆத்மா தான் சிற்சபை. அந்த சிற்சபை தான் இறைவனுடைய வீடு. அதற்குள் தான் இறைவன் ஒளி வடிவமாக நடனமாடி கொண்டிருக்கின்றான். ஆக தமிழும் சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஞானமும் பிரிக்க முடியாதவை. அதனாலதான் பெருமான் என்ன சொல்லுகின்றார், தமிழ் என்ற சொல்லுக்கு இட்ட உரை என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், தமிழ் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், கடைசி நிலையில் இருக்கின்ற ஒரு ஞானி இறைவனுடைய அனுபவத்தை பெறுவதை குறிக்கின்ற ஒரு சொல். ஆணவம், கண்மம், மாயை இதையெல்லாம் நீங்கிட்டு கடைசி நிலையில் இருக்கிற ஒரு முக்தாத்மா அவர் பரமாத்மாவோடு இணைகின்ற அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அனுபவத்தை எந்த சொல்லால் குறிப்பது என்றால் தமிழ் என்ற சொல்லால் குறிக்கலாம் என்று சாமி அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு. நம்ம இன்றைய பாடம் அகவல் தான். உண்மையிலேயே இதை சொற்பொழிவாக நடத்த வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அகவலை சொற்பொழிவா செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. அகவல் என்பது பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிற மாதிரி ஒவ்வொரு வரியா எடுத்துக்கிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஏன்னா திருக்குறளுக்கு சொல்லப்பட்ட அந்த நியாயங்கள் எல்லாம் சரியாக என்று சொல்வதை விட ஒரு படி மேலே அகவலுக்கு பொருந்தும். கடுகை துளைத்து அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத்தரித்த குறள் என்று சொன்னார்கள். அந்த திருக்குறள்ல 1330 திருக்குறள், அதுல 2660 வரிகள் இருக்கு. அதுல உலகத்தில் இருக்கின்ற எல்லா செய்திகளையும், பசுஞானம், பதிஞானம், பாசஞானம் எல்லாவற்றையுமே வள்ளுவர் குறிப்பிடுவதாக சொல்வார்கள். இது மரபு வழி வந்த நமக்கு அறிவு இல்லைன்னு சொல்லல, உண்மையும் தான். வள்ளல் பெருமானை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன செய்கின்றார் என்றால், அந்த திருக்குறள்லயே 3/2 பாகம் தான் இருக்கு. வெறும் 1600 வரிகள் தான். 1596 முன்னால சொல்ற மகாமந்திர 4 முறை சொல்றாரு, அருட்பெருஞ்சோதிய 4 முறை சொல்றார், பின்னால 4 முறை சொல்றார். 2 வரியாக வைத்துக் கொண்டால் கூட 1600 வரிகள் தான் அகவல். இந்த 1600 வரிகள்ல வள்ளுவனாரனுடைய 2660 வரிகளுக்கு உண்டான விளக்கங்கள், அவர் மறைத்து சொன்னவை, குறிப்பாக உணர்த்தியவை, அதற்கு விளக்கங்கள். அதற்கு மேல எங்கே போறார் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல வள்ளுவர் எதை சொல்ல முடியாதோ, எதை சொல்ல அஞ்சினாரோ, காலம் எல்லாம் காலம்தான், காலம் இடமறிந்து தான் எல்லாம் பேசியாகும்.
இடம்பொருள் ஏவல் தெரியாம யாரும் பேச முடியாது. ஆக அந்த காலத்துல அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவற்றை எல்லாம் பெருமான் என்ன செய்கின்றார்? 19ஆம் நூற்றாண்டிலே எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றார். ஒரு மறைப்பும் கிடையாது, ஒரே ஒரு மறைப்பும் கிடையாது. யாருக்கும் அஞ்சவில்லை, எதை பற்றியும் கவலையும் படலை. எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கின்ற மெய்ஞானங்கள், விஞ்ஞானங்கள், பசுஞானம், பதிஞானம், பாசஞானம் எல்லாவற்றையும் வெறும் 1660 வரிகள்ல வள்ளல் பெருமான் நமக்கு தொகுத்து வகுத்து சுருக்கி எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இதுக்கு மேல ஒரு வேதம் இல்லை. அடியனுடைய தாழ்மையான ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி அகவலை யார் ஒருவர் படித்து விடுகின்றாரோ அவர் அறிவிலே பூரணத்துவம் பெறுவார். அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு மேல ஒரு வேதம் இதுவரை உலகில் தோன்றவில்லை. அது மட்டுமல்ல, இனிமேல் தோன்ற முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன தேர்தலையா நிக்கிறோம்? ஓட்டு வாங்கறதுக்கு, கட்சி கட்டுறதுக்கு வள்ளலார் கட்சியா தான் இருக்குது பேசுறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்றேன். நானும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா வேதங்களையும் படிச்சிருக்கிறேன். வீட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும். சேக்ரெட் புக்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் என்றால் கீழை தேசத்து வேதங்கள் அப்படின்னு சொல்லி 50 தொகுப்புகள், ஒரு 7 அடி நீளம் வரும் அந்த புஸ்தகம்லாம். மேக்ஸ் முல்லர் என்கின்ற ஜெர்மானியர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து தொகுக்கிறார். அது உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களையும் அவங்க தொகுத்து கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்றேன், வள்ளலாரனுடைய அகவலுக்கு இணையான ஒரு வேதம், வெளிப்படையாக பேசிய வேதம், விஞ்ஞான யுகத்துக்கு விஞ்ஞான மொழியில விஞ்ஞான கருத்துக்களையும் உள்ளடக்கி மனித குலத்துக்கு வள்ளலார் கொடுத்த அகவலுக்கு இணையான ஒரு வேதம். அதுக்கு இணையானது எதுவும் கிடையாது, இதற்கு மேலும் தோன்ற முடியாது. நம்மை விட பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நம்ம இன்னைக்கு 10 பேரா இருக்கலாம், இங்கே கூடியிருப்பவர்கள் 10, 15 பேர், 20 பேர் இருக்கலாம். ஆனால் அதுவல்ல பிரச்சனை. வெறும் 12 சீடர்களுடன் இயேசு தன்னுடைய போதனை ஆரம்பித்தார். இன்றைக்கு உலகத்திலே 120 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். ஏன்? அதனுடைய சத்தியம் அவ்வளவுதான். அதே போல இன்றைக்கு அகவலை பற்றி ஒரு அறியாமை இருக்கின்றது, என்ன அகவலிலே இருக்கின்றது என்பதை பற்றிய ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கின்றது. அதனால மக்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் அந்த ஆர்வத்தை கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. சரி, அதை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்றேன். இதுக்கு மேல இதை கடந்து ஒரு வேதம் வராது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஐயா, எப்படி இதை சொல்லலாம்? நியாயமான கேள்வி தானே. அதற்கு நான் என்ன பதில் சொல்லுகின்றேன் என்றால், இதுவரை தோன்றிய உலகத்தில் இருக்கின்ற எல்லா வேதங்களையும் பெருமான் எப்படி பிரிக்கின்றார் என்றால் 6 அந்த நெறிகளிலே பிரிச்சிடுறார். வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம், யோகாந்தம். 6 அந்தங்களிலே உலகத்தில் இருக்கின்ற எல்லா வேதங்களையும் வகுக்கலாம், கிளாசிஃபை பண்ணலாம். இந்த 6 அந்தங்களும் முடிவாக எந்த லட்சியத்தை முன்வைக்கின்றன என்று பார்த்தால், இறைவனுடைய வீட்டை அடைதல், இறைவனுடைய திருவடிகளிலே நம்முடைய ஆத்மாவை கொண்டு போய் ஒடுக்குதல். இவ்வளவுதான். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், ஜீவன் சிவன் ஐக்கியம். இவ்வளவுதான். தூங்கும் போது நல்ல ஆனந்தமா இருக்கு இல்லைங்களா? நல்ல அற்புதமான தூக்கம்பா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதே போல ஒரு பெருந்தூக்கம். அது சிவானுபவம் என்பது இறைவனுடைய திருவடியிலே கலந்து தன்னை மறந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம நாம் அந்த சிவானந்தத்திலேயே மறந்து இருப்பது. இதுதான் இதுவரை வந்த ஞானிகள், மாணிக்க வாசகர் வரைக்கும் வந்தவங்க பூரா என்ன செய்தார்கள்னா, அந்த இறைவனுடைய திருவடிகளிலே போய் ஒடுங்கிக் கொள்வது, இந்த இடம் வரைக்கும் தான் வந்தாங்க. அதுக்கு மேல வரல. வேதமே என்ன சொல்லுது? அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் என்கின்ற அந்த கடவுள் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மனிதன் அல்ல, மனிதன் என்பது என்னுடைய அடையாளம் அல்ல, நான் இறைவன் என்கின்ற ஒரு அடையாளத்துடன் பூமியில் வாழ்வது. அவ்வளவுதான், அடையாளம்தான். அந்த இறைவனுடைய ஆற்றல்கள் உங்களுக்கு வருமா என்று கேட்டால் வேதாந்தம் அங்கே வாய மூடிகளும் பேசாது. வெளிப்படையா மத்வாச்சாரியார் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம்
படைப்பு தொழில் எல்லாம் மனிதனுக்கு என்றைக்கும் கிடைக்காது, ஐந்தொழில் ஆற்றல் எல்லாம் என்றைக்கும் மனிதனுக்கு கிடைக்காது என்று வெளிப்படையாக பேசியவை துவைதத்தை பேசிய மத்வாச்சாரியார், சமயாச்சாரியார். எல்லா மதங்களும் அந்தந்த மதமும் அந்தந்த அவங்களுடைய சாமியை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா காலங்களுக்கும் இந்த ஒரு சாமி தான், மற்ற சாமிங்கெல்லாம் இவருக்கு கீழே தான். இப்படிதான் அரசியல் கட்சிகளை போல சண்டை போட்டுக்கொண்டு இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பூமியிலே இருக்கின்ற 800 கோடி மனிதர்கள்ல எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு சாதனைகள் செய்தாலும் சரி, எவ்வளவு அறம் செய்தாலும், எவ்வளவு தர்மம் செய்தாலும், எவ்வளவு அருள் நிலையில இருந்தாலும் அந்த நாற்காலியில் போய் கடவுளுக்கு பக்கத்தில் அமர முடியுமா? ஒரு சமயமும் ஏத்துக்கிறது இல்லை. ஏன் சாமி மட்டும்தான் அங்க இருக்கும், ஏன் சாமியை தவிர வேற எந்த சாமியும் அந்த நாற்காலியை அலங்கரிக்க முடியாது. இப்படிதான் எல்லா சமயங்களும் மதங்களும் சொல்லுகின்றன. சைவம்னு எடுத்தீங்கன்னா காலகாலத்துக்கு சிவன் தான் முதற் கடவுள், விஷ்ணு கீழே தான். அதனால நாராயணன் அறியாத நான் மலர்த்தாள் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுவாங்க, சிவனை எங்கே கொண்டு வருவாங்க? சிவன் கூட சொல்ல மாட்டாங்க, ருத்ரன்னு சொல்லி எங்க சொல்லுவாங்க, நாராயணன் பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கார். அதுக்கு அடுத்தது 2வது நிலையில அவருடைய துணைவியார் மகாலட்சுமி இருப்பாங்க. 3வது நிலையில அவர் படுத்துட்டு இருக்கிறாருங்களே பாம்பனை, அந்த நாகராஜன் அந்த 3வது நிலையில் இருப்பார். 4வது இடத்துல தான் சிவனை கொண்டாந்து வைப்பாங்க. இந்த சண்டை ஓஞ்ச மாதிரி தெரியல. மனிதர்கள் யாராவது அந்த நிலைக்கு போக முடியுமா என்றால் எந்த சமயங்களும் எந்த மதங்களும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன? அகம் பிரம்மாஸ்மி என்று வேதம் சொன்னது, நான் கடவுளினுடைய பிள்ளை, நான் என்னுடைய ஆத்மாவானது பரமாத்மாதான் என்று அடையாளம் சொல்லியாச்சு. இப்போ அப்துல் கலாம் ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்தார். இப்ப ஜனாதிபதியா இருக்காருங்களா? இல்ல, இல்லையா? உண்மை, கரெக்ட். தம்பி சொல்றது கரெக்ட், பாராட்டணும் தம்பிய. ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஆற்றல்களுடன் இருந்தார். முப்படைகளுக்கும் அவர்தான் தளபதி. அவர் என்ன சொன்னாலும் பாரத தேசத்திலே உடனே அது சட்டமாகும், நடக்கும். ஆனால் இப்பொழுது பதவியில் இல்லை. இப்பொழுது அவரை ஜனாதிபதி என்று சொல்ல முடியுமா? பதவியில் இல்லாமல், அதற்குண்டான ஆற்றல்கள் இல்லாமல் இருக்கின்ற ஒருவரை அந்த பதவியில இருக்கிறதாக நாம சொல்ல ஒத்துக்க முடியுமா? முடியாது. அதே போல் அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம் தான் என்று ஒப்புக்கு சொல்லலாமே ஒழிய, அந்த ஆற்றல்கள் இல்லாமல், பிரம்மத்துக்கு உண்டான குணங்களோ ஆற்றல்களோ இல்லாமல் நீ பிரம்மமாவது எப்படி? முதல் திருமுறையிலேயே சென்னையில் இருக்கின்ற காலத்திலேயே வள்ளல் பெருமான் என்ன சொல்றார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மவாதிகளை கண்டிக்கிறார். நான் பிரம்மம் நான் பிரம்மம் என்று சொல்லும் இச்சாம் பிரம்மங்கள் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, நான் பிரம்மமாகிவிட்டேன் என்று சொல்லுகின்ற வேதாந்திகளை பார்த்து அவர் கேட்கின்றார், ஐயா பிரம்மம் சாகுமா? நான் பிரம்மமாயிட்டேன், பிரம்மத்தை உணர்ந்து விட்டேன் என்று சொல்லுகின்றாயே, பிரம்மம் சாகுமா? அதை சொல்லிவிட்டு நீ செத்து போகின்றாயே. கடவுள் என்னைக்கா செத்து இருக்காருங்களா? கடவுள் என்னைக்கா செத்து இருக்காரா? செத்தா அவர் கடவுளா? இல்லைங்களா? அப்ப நான் கடவுளுடைய மகன், நான் கடவுளுடைய மறு பிறப்பு, இப்படி எல்லாம் அவரும் நானும் ஒண்ணுதான் எல்லான்னு சொல்லிட்டு நீ செத்து போனா என்ன அர்த்தம்? அதனால சொல்றார், நான் பிரம்மம் நான் பிரம்மம் என்று சொல்லி சாம் இப்பிரமங்கள், சாகின்ற இப்பிரமங்கள் அவர்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளாதே. அப்போ ஒன்று நான் பிரம்மம் என்று நீ சொன்னால் அந்த பிரம்மம் எப்படி சாகாமல் இருக்கின்றதோ அந்த நிலையை நீ அடைய வேண்டும். இல்லைன்னா அதை சொல்லாத. சொல்றதுல அர்த்தம் இல்லை. சொல்வது வெறும் வாசாஞானம், வெறும் வார்த்தை ஜாலமாகத்தான் போய் சேரும். அதனாலதான் பெருமான் என்ன செய்கிறார் என்றால் 4 புருஷார்த்தங்களை நமக்கு கொடுக்கின்றார். ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடைசி என்னங்க? கடவுள் தன்மை அறிந்து அம்மயம் ஆதல். அந்த இடத்துலதான் இதுவரை தோன்றிய வேதங்கள் ஆகமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து பெருமான் மாறுபடுகின்றார். புதியதாக ஒன்றை தருவார். புதியதாக இல்லை, ஏற்கனவே உள்ளதுதான். ஏற்கனவே இருக்கும். ஆனா கொஞ்சம் பயந்துகிட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா அடக்கி வாசிப்பாங்க. நமக்கு அது புரியாது, வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான்.
அப்படின்னு பேசுவாங்க வேதாந்தத்துல. சரி, ஜீவன் என சிவன் என வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிகின்றார் இல்லை, ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் சிவனாக அமர்ந்திருப்பாரே, இப்படியெல்லாம் திருமூல நாயனார் சொல்வார். அருணகிரிநாதர் என்ன சொல்வாரு? ஜீவன் என சிவன் என வேறில்லை, நீ தெரிந்து கொள்ள வேண்டியதே நீ ஜீவன் அல்ல, நீ சிவன் என்கின்ற பரீட்சையில் தேறுவதுதான். சிவன் என ஜீவன் சிவன் என தேறி, இப்படியெல்லாம் பரம்பரையா வருது. வெளிப்படையாக மனிதன் கடவுள் நிலையை அடைய முடியும், கடவுளாக வாழ முடியும் என்பதை சொல்வதற்கு எந்த ஞானிக்கும் வள்ளலாருக்கு முன் தைரியம் இல்லை. வள்ளலார் பயம் பூஜ்யமாக வேண்டும்னார், 100% பயமே இருக்கக்கூடாதுன்னார். கடவுள் பயப்படுறவரா? ஒரே ஒரு உதாரணம் தெரியுங்களா? சிம்பிளா எளிமையா ஒரு வரி பெருமான் என்ன எடுத்துக்கொண்டார்? இந்த மனித தேகம், சித்தர்கள் சொல்றது, அண்டத்தில் உள்ளது யாவும் இந்த பிண்டத்தில் உண்டு, இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அண்டன்றது பிரபஞ்சம், பிண்டன்றது இந்த தேகம். அப்ப இந்த அண்டத்தில் இருக்கிறது பூராவும் இந்த பிண்டத்தில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கடவுளின் உடலாக அண்டம் இருக்கின்றது என்றால் அந்த அண்டமே நமக்கு இருக்குது அப்படின்னா நாம யாரு? நம்மளும் கடவுளுடைய அம்சம் தானே, இல்லையா? நீங்க எந்த வேதம் எடுத்து பார்த்தாலும் சரி, நம்ம இந்து மத வேதங்கள்ல அகம் பிரம்மாஸ்கின்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4 வேத வாக்கியங்களும் அதைத்தான் சொல்லுது. கிறிஸ்தவர்களுடைய பைபிள் எடுத்தாலும் கடவுள் மனிதனை உற்பத்தி செய்த பொழுது தன்னுடைய வடிவத்திலே அவனை உண்டாக்கினார். God designed man in his own image. God created man in his own image. இப்படியான் சொல்லுது. இது எல்லா மதங்களும் ஒத்துக்கும். ஆனா வார்த்தைக்கு ஒத்துக்குமே ஒழிய அடுத்த நிலையில என்ன சொல்லும்? நீ மனுஷனாகவே இரு, எங்க சமயங்களுக்கு சலாம் போட்டுக்கிட்டு அடிமையாகவே இரு, நீ அந்த இடத்துல போய் உட்கார முடியாது, இப்படித்தான் சொல்லும். ஐயா இயேசுநாதர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மை ஃபாதர் இன் ஹெவன் அண்ட் ஐ ஆர் ஒன், பரலோகத்தில் இருக்கின்ற என்னுடைய பிதாவும் நானும் ஒன்றே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அவர் மட்டும்தான் ஆக முடியும், நீ ஆக முடியாது. ஏன்னா அவரு ஒரே பேரான மகன். இப்படி எல்லாம் சொல்லி மனிதனை கீழ்நிலையிலேயே இவர்கள் இதனால் வரைக்கும் வைத்திருந்தார்கள். முதல் முறையா வள்ளல் பெருமான் வெளிப்படையா கடவுள் தன்மை அறிந்து அம்மையமாதல் என்பதை ஒரு கடைசி நிலை புருஷார்த்தமாக மனித வாழ்க்கையின் லட்சியமாக காட்டுகின்றார். அதற்கு உண்டான நெறிமுறைகள் தான் ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிறோம். இதெல்லாம் இந்த 3க்கு கூட பின்னால மரியாதை ஜாஸ்தி கொடுக்காம வெளிப்படையா பாடல்ல எழுதுனா புரியாதுன்னு சொல்லிட்டு உரைநடையிலேயே ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலேயே அழகா பெருமான் கொடுக்கிறார். எளிமையா உரைநடையில சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனித வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், கடவுள் நமக்கு மனித வாழ்க்கையை ஏன் கொடுத்திருக்கிறார், இந்த அடிப்படையிலேயே ஒரு வார்த்தை சாமி சொல்றாங்களா? என்ன சொல்றாரு தெரியுங்களா? இன்பத்துக்காக வாழ வேண்டும், துன்பத்துக்காக அல்ல. புதர் சொன்னது போல வாழ்க்கையே துக்கம் இப்படியெல்லாம் கிடையாது. இன்றைய இருத்தலியல்வாதிகள் சொல்லுகின்ற மாதிரி எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் பிலாசபர்ஸ் சொல்லுவாங்க மேற்குல. யார் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும் சரி, முதல் வரியிலேயே ஆரம்பமே உன்னுடைய தத்துவம் தப்புப்பா அப்படின்னு பெருமான் அடிக்கிறார். இன்பமே வாழ்க்கை. அதுல இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வுன்னு 3 வகை இருக்கு. மனிதனுக்கு இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இம்மை இன்ப வாழ்வு. இந்த இம்மை இன்ப வாழ்வுல என்ன நடக்குதுங்க? நமக்கு உடம்பு 5 அடி 6 அடி தான், சின்ன உடம்பு. நமக்கு இருக்கிற கருவிகள் இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, 5 புலன்கள். இந்த கருவிகளினுடைய ஆற்றல்கள் ரொம்ப குறைச்சல். இங்கிருந்து 300 கஜ தூரத்துக்கு மேல பார்த்தா தெளிவா தெரியாது. ஆக நம்முடைய இன்பமும் என்னன்னா சுருக்கமா இருக்கு, சுருக்கமா இருக்கு. அது நம்முடைய அறிவால், முயற்சியால், ஒழுக்கத்தால் ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்திக்கிட்டீங்கன்னா, ஒழுக்கங்களை கடைபிடித்து இத சாகர வரைக்கும் நல்லபடியா அனுபவிச்சுக்கிட்டு போகலாம். இவ்வளவுதான் மனித வாழ்க்கை.
இதுக்கு அடுத்த நிலை மறுமை இன்ப வாழ்க்கைன்றதை எப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, நம்மை விட மேலாக இருக்கின்ற தெய்வங்கள், அவங்களுக்கு உடம்பே பெருசு, அவங்களுடைய கை காலு கண்ணு இவனுடைய ஆற்றல்களும் பெருசு, அவங்களுக்கு ஆயுள் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் கோடிக்கணக்கான ஆண்டுகள். ஆனால் நீடிய நெடிய ஆயுள் இருக்குமே ஒழிய அதற்கும் ஒரு முடிவு உண்டு. மூன்றாவது நிலையில் இருப்பவர் யாரு? கடவுளுங்க. கடவுளுக்கு மட்டுமே பேரின்ப பெருவாழ்வு உண்டு. மனிதர்களுக்கோ தேவர்களுக்கோ 84 லட்சம் ஜீவராசிகளுக்கோ இந்த ஆற்றல் கிடையாது. ஆக பேரின்ப வாழ்வு என்பது என்ன அப்படின்னா, இதுல 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். வெளிப்படையாக நீங்க படிங்க. அகவல்ல முழுக்க என்ன செய்தி இருக்கோ அதை சுருக்கமா சாமி சொல்றாங்க. அதுல என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜீவகாருண்யத்தை யார் ஒருவர் உணர்ந்து 24 மணி நேரமும் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அருள் நெறியை பெறுவார்கள். அருள் நெறியை பெறுகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல சொல்றாரு, அவர்கள் கடவுளை போல் பேரின்ப பெருவாழ்வு வாழ்வார்கள். அவர்களுடைய இன்பம் எல்லையற்று இருக்கும். அவர்களுடைய அறிவு எப்படி இருக்குங்க? கடவுள் அறிவாக இருக்கும். அவர்களுடைய செய்கை எப்படி இருக்கும்? கடவுளினுடைய செய்கையாக இருக்கும். அவர்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும்? மரணமே கிடையாது. கடவுளை போல் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எக்காலத்தும் நீக்கமின்றி நிறைந்து வாழ்வார்கள். யாவுமாய் நிற்பது பெரின்ப வாழ்வு என்பது என்ன என்றால், யாவுமாய் நிற்பது. நம்மளால இதை கற்பனை பண்ணவே முடியல. நம்ம மனித நிலையில் இருக்கிறோம், நமக்கு மனித அறிவு சிற்றறிவு. ஆனால் வள்ளல் பெருமான் இறைநிலை அடைந்து இறைவனாக கொடுத்தது. ஐயா சொன்னாங்க, ஒரு சிவனடியார் விபூதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உண்மைதான். ஆக இறைவனால் அருளப்பட்ட ஞானம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்மை போன்ற மனிதன் தான். சின்னம்மையாரனுடைய வயிற்றுல 10 மாசம் இருந்தவங்க தான். மற்ற அவதாரங்களுக்கும் வள்ளலாருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி சொன்னா, மற்ற புராண காலங்களில் வருகின்ற வள்ளலார் அவதாரங்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆகாயத்திலிருந்து இறைவனே மனிதனாக வந்து மனிதன் என்னென்ன துன்பங்களை படுகின்றானோ அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்தான். கடைசியில மரணம் அடைஞ்சான். பாரதி வெளிப்படையா சொல்லுவான் இல்லையா? புத்தன் நோயால் மடிந்தான், ஒரு கொடிய கணையால் கண்ணன் மாண்டான், ஆற்றிலே மூழ்கி ராமன் இறந்தான். இப்படி ஒரு பெரிய பட்டியலை தருவான் பாரதி. இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், மீண்டும் சொல்ல தேவையில்லை. வள்ளல் பெருமான் மனிதனாக தோன்றியவர், மனிதனை போல் வாழ்ந்தவர். ஆனால் எந்த விதமான துன்பத்தையும் வாழ்க்கையில் அனுபவிக்கவில்லை. அவருக்கு நோய் வந்ததாக சரித்திரம் இல்லை, மரணம் அடைந்ததாக சரித்திரம் இல்லை. ஏன்? அங்கதான் சொல்றார், கடவுளுக்கு நோய் வருமா? கடவுளுக்கு மரணம் உண்டா? இல்லை. இது மாதிரி ஏராளமான உண்மைகளை, அதிசயமான உண்மைகளை பெருமான் இந்த அகவல் முழுக்க தர்றாரு. ஆக கடவுளை போன்ற அறிவை பெற்று, கடவுளை போன்ற உடலை பெற்று, கடவுளை போன்ற செய்கைகளை பெற்று, கடவுளை போன்ற இன்பத்தை பெற்று, கடவுளை போலவே வாழுதல் என்பது சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கிகள் கவனத்துல வச்சுக்கணும். மற்றவங்க ஏத்துக்கிறாங்களே இல்லையோ, இது பாடம், சன்மார்க்கிகளுக்கான பாடம். அதனாலதான் ஒருவேளை பொதுமக்கள் வரலையோ என்னவோ தெரியல. நாம் முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? மற்றவங்க நம்புறதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நமக்கு பெருமான் சொல்றது நமக்கு வேதம். இதுக்கு மேல வேதம் நமக்கு கிடையாது. பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்றால், கடவுள் தன்மை அறிந்து அம்மையமாதல். இதுக்கு வழி என்ன? ஜீவகாருண்யம் செய்து அருள் நெறியை அடைவது ஒன்றே வழி. மற்ற சாதனங்கள்லாம் கீழே தான். உங்களை இறைவனுடைய திருவடிகள் வரை கொண்டு போய் சேர்க்குமே ஒழிய, இறைவனை போல் உடல், இறைவனை போல் மனம், இறைவனை போல் ஜீவன், இறைவனை போல் ஆன்மா, இந்த 4ம் அருட்பெருஞ்சோதியா ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெருமான் எப்படி அகவல் ஆரம்பிக்கிறாங்க? எப்படி ஆரம்பிக்கிறாங்க? அருட்பெருஞ்சோதி, 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 அருட்பெருஞ்சோதி.
எத்தனை முறை சொல்றாங்க? 4 முறை. எப்படி முடிக்கிறாங்க? அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. ஏன் அவ்வாறு தொடங்குகின்றார்கள், ஏன் அவ்வாறு முடிக்கின்றார்கள்? இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்றால், தமிழ் மரபு இதுதான். தமிழ் மரபுன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா, நான் சொல்றோம் இல்லையா, நான் சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பெயரா, என்னுடைய உடம்பா, என்னுடைய மனசா, என்னுடைய ஜீவனா, என்னுடைய ஆத்மாவா? நான் என்று சொன்னால் மற்ற சம்பிரதாயங்கள்ல வேதாந்தத்துல எல்லாம் சித்தாந்தத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எதை சொல்லுவாங்கன்னா ஆத்மாவை மட்டும் சொல்லுவாங்க. இந்த உடம்பு நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த ஜீவன் நான் அல்ல. நான் யார்? நான் ஆத்மா. இதை தனித்து பிரித்து இந்த 3 உணர்வுகளில் இருந்து தன்னை விலக்கி கொண்டு ஆத்மாவில மட்டுமே உணர்வை நிறுத்திக்குவேன் ஜீவன் முக்தனாவான். அவன் வேதாந்தி. இவ்வளவுதான் அவங்களுடைய நிகழ்ச்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு வித்தியாசம். நம்ம குறை சொல்ல, அவங்க கொள்கை அப்படி, நம்ம கொள்கை அப்படி. அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? நம்ம தமிழ் மரபுப்படி நான் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், நான் 4 வகையாக இருக்கின்றேன். புறப்புறம், புறம், அகப்புறம், அகம். இந்த 4 வார்த்தைகளை வள்ளல் பெருமான் மீண்டும் மீண்டும் திருவருட்பா முழுவதும் கையாளுவார். அருட்பெருஞ்சோதி அகவல்ல பல இடங்கள்ல கையாளுவார். ஏன் இந்த வார்த்தைகளை திரும்ப கொண்டு வர்றார்? நல்லா கவனிங்க. இலக்கிய ஆசிரியர்கள் நமக்கு அகம்புறம் 2 வார்த்தையை தான் கொடுப்பாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் இலக்கியம், இலக்கணம், ஞானம், சன்மார்க்கம், அதை கடந்த சுத்த சன்மார்க்கம், அருளியல், இறையியல், இதுக்கு மேல அறிவு கிடையாது. கடவுள் நிலையிலிருந்து பேசுகின்றார். அப்போ அகம் புறம் என்கின்ற இலக்கியத்தை 4 பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்? புறப்புறம் என்பது என்ன? புறப்புறம் என்பது இந்த உடல், மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற 5 புலன்களுடன் கூடிய இந்த உடல் பிளஸ் அதோட உடம்போடு நிக்கலிங்க. இந்த 5 புலன்கள் எதை குறிக்குது? இந்த உலகத்தை காட்டுகின்றது. இந்த உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது. என்ன பஞ்சபூதம்? மண்ணு, தண்ணீரு, மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். இதே மாதிரி இந்த பஞ்சபூதங்கள்னா வெளியிலயும் இருக்குது, உடம்புலயும் இருக்குது. ஆக நாம் தான் இந்த உலகம். இப்ப பிரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த பிரிவை நீக்கி கொள்வதே சுத்த சன்மார்க்கம். இந்த உலகம் முழுவதும் நம்ம உடம்பாகணும். இந்த உலகம் முழுவதும் நம்ம உடம்பாகணும். அது ஒரு கட்டம் வரும். அப்பொழுது வள்ளல் பெருமான் மாதிரி நாமளும் சொல்லலாம், இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கின்றேன், இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன். இப்பொழுது என்னுடைய அறிவு எங்க இருக்கு? அண்டாண்டங்களுக்கும் அப்பால் விரிந்திருக்கின்றது. அந்த நிலை சுத்தசன்மார்க்கியனுடைய நிலை. சரி, தொடங்கின இடத்துக்கு வருவோம். புறப்புறம் என்றால் என்ன? 5 மெய்வாய் கண்மூக்கு செவியோடு சேர்ந்த இந்த உடம்பு கூட்டல் இந்த உலகம் வச்சுங்களா. புறம் என்பது என்ன? மனம். மனமே புறம்தான், வெளியில இருக்கிறது தான். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 4மே சேர்ந்தது மனம். 3வது தனித்த ஜீவன். நான் தனி ஜீவன், அவர் தனி ஜீவன். அம்மா தனி ஜீவன், அவங்க கிட்ட இருந்து குழந்தை வெளியில வந்துடுச்சுன்னா அது தனி ஜீவன் ஆச்சுங்களா. இதுக்கு பேர் என்ன? அகப்புறம். நல்ல கவனிங்க. 3 இடத்துலயும் புறம் வருது. புறப்புறம், புறம், அகப்புறம். 3 இடத்துலயும் புறம் வருது. புறம்னா என்ன? ஜடப்பொருள், உயிரில்லாத பொருள்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம். 4வது என்னங்க? அகம்னு சொல்றார். அகம் என்பதுதான் ஆத்மா. ஆத்மா என்பது இறைவனுடைய அம்சம். சூரியன்ல இருந்து ஒரு கதிர் வருதுங்க. சூரியன்ல இருந்து ஒரு கதிர் வருது, ஒரு ரே வருது. சூரியன் அதுவும் வெவ்வேறையா? அது சூரியன் அல்ல, ஆனால் சூரியனுடைய ஒரு அம்சம் இல்லைங்களா. கடல்ல இருந்து ஒரு கூளையில ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணி எடுத்துட்டு வர்றீங்க, கடலினுடைய அம்சம் தானே. கடல் மாதிரி சுனாமி வராது இந்த டம்ளர்ல, இருந்தாலும் கடலினுடைய உப்பு கரிக்கும், அதனுடைய தன்மை எல்லாம் அதுல இருக்கும். அதே போல நம்முடைய ஆத்மா இறைவனுடைய அம்சம். ஆக நான் என்பது என்ன? இந்த 4. இந்த 4 நம்ம உடம்புல இருக்குதுங்களா? உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, தனித்த ஜீவன் இருக்குது, ஆன்மா இருக்கு இல்லைங்களா. அதுக்கு இடம் சொல்றார்.
தனித்த ஜீவன் என்பது எங்கே இருக்கின்றது? இதுக்கு விசேஷ ஜீவன் பேரு தம்பி. அது தொண்டையில் இருக்குது. சாமானிய ஜீவன் என்பது பொது ஆன்மா. அது எங்க இருக்கு? புருவ மத்திக்குள்ளே சிற்றவையில இருக்கு. தொண்டையில் இருக்கிற தனித்த ஜீவன் செத்து போயிடும். புருவ மத்தியில் இருக்கிற ஆன்மா என்பது பொது, அது அழியாது. இதெல்லாம் உரைநடையிலேயே இருக்கு, நீங்க படிக்கலாங்கய்யா. ஆக இந்த நாளும் நமக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க? ஆத்மா அழியாது, மற்ற மூன்றும் அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா? சரி, கடவுளுக்கு எப்படி இருக்கு இந்த நாளும்? கடவுளுக்கு உடம்பு எப்படி இருக்குது? அருட்பெருஞ்சோதியா இருக்கு. கடவுளுக்கு மனசு எப்படி இருக்குது? அருட்பெருஞ்சோதியா இருக்கு. கடவுளுக்கு ஜீவன் எப்படி இருக்குது? அருட்பெருஞ்சோதியா இருக்கு. கடவுளுக்கு ஆன்மா எப்படி இருக்குது? அருட்பெருஞ்சோதியா இருக்கு. இப்ப நமக்கு உடம்பு எப்படி இருக்கு? மேல தோல், உள்ளார தசை, அதுக்குள்ளார போனீங்கன்னா ரத்தம், அதுக்குள்ளார போனீங்கன்னா நரம்பு, அதுக்குள்ளார போனீங்கன்னா எலும்பு, அதுக்குள்ளார போனீங்கன்னா நீனம், அதுக்குள்ளார போனீங்கன்னா சுக்கிலம். 7 தாதுக்களாக அழிந்து போகின்ற 7 தாதுக்களாக இருக்கின்றது. கடவுளுக்கு இந்த மாதிரி உடம்பா இருக்கு. எந்த ஆஸ்பத்திரிக்கு போறாருங்க? என்ன சளி பிடிக்குது அவருக்கு? ஏன்? அனைத்தும் அருட்பெரும் ஜோதியால் ஆன உடம்பு. இதுக்கு விளக்கு அகவல்ல எப்படி சாமி சொல்றாங்க நமக்கு? அழியா வடிவு அதுவே. அதுவே என்னங்க, அகவல்ல படிக்கல, மனப்பாடம் பண்ணல. அழியா வடிவு அதுவே அருள் வடிவு. இந்த 7 தாதுக்களையும் எதுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும்? அருளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த உடல் இறைவனால் வேதிக்கப்படும். வேதிக்கப்பட்டு என்ன ஆகும் சொல்றார்? தன்னையே எனக்கு தந்து தன் அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே. ஆக இறைவன் நாம் தகுதியானவன் என்று தெரிந்தால் அருள் நிலையில் இருக்கின்றோம். நம்மை பற்றிய அக்கறை நமக்கு இல்லை, சுயநலம் இல்லை, யான் எனது என்கின்ற செருக்கு இல்லை. நம்முடைய ஆற்றல்கள் பகட்டுக்கள் இதிலெல்லாம் நம்ம கவனம் இல்லை. பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை கருதி அவற்றை நீக்குவதற்காகவே நாம் இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கை இறைவனுக்கு ஏற்பட்டால் என்ன செய்வான்? தனி அன்பை காட்டுவான். எல்லார் பேர்லயும் அன்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்ப மழை வந்தது, மழை எல்லா வீட்டுக்கு தாங்களே வருது. இவருக்கு மழை கொடுப்போம், அவருக்கு கொடுக்கூடாது அப்படிலாம் கிடையாது. பொதுவா எல்லாம் கொடுக்குறது இல்லைங்களா? ஆனால் நமக்கு அந்த மழையை போல ஒரு அருள்நிலை இருக்கின்றது என்கின்ற எண்ணம் கடவுளுக்கு நம்ம பேர்ல ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? 1874ஆம் ஆண்டு தைப்பூச தினத்தன்று மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்துல 1 மணி நேரத்துல வள்ளலாரனுடைய உடல் அருட்பெருஞ்சோதியாக மாறியது. அவருடைய மனம் 1 மணி நேரத்துல அருட்பெருஞ்சோதியாக மாறியது. அவருடைய ஜீவன் அருட்பெருஞ்சோதியாக மாறியது. அவருடைய ஆன்மா அருட்பெருஞ்சோதியாக மாறியது. இனி எந்த காலத்திலையும் எப்பவும் எங்கேயும் நிறைஞ்சு இருப்பாங்க சாமி. அவங்களுக்கு அழிவே கிடையாது. தானே நடந்தது, நம்ம உணரணும் இல்லையா? ஆக இந்த உடலை அருட்பெருஞ்சோதி உடலாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த மனித தேகத்தில் தான் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வாய்ப்பை இதுவரை வந்த வேதங்கள், ஆகமங்கள், மறைகள் எல்லாம் மறைத்தன. இது சில அவதாரங்களுக்கு முடியும்பா. மனித நிலையில இதுக்கெல்லாம் நீ பேராசைப்படாத, எல்லாம் முடியாது சொல்றது. நம்ம போறோமோ இல்லையா அது வேற. சந்திர மண்டலத்துக்கு மனுஷன் போகவே முடியாது. இப்படித்தானே காலகாலமா சொல்லி வந்தாங்க இல்லையா? வள்ளலார் 1860 சொல்றார், சந்திரனுக்கு நான் போகணும். வெண்ணிலா கண்ணி படிச்சு பாருங்க. அப்ப படிச்ச சில மேதாவிகள், சில சைவ சித்தாந்த குறும்புக்காரர்கள், எல்லாரும் கிடையாது, மறைமலடிகள் மாதிரி வள்ளலாரை உணர்ந்து கொண்ட சைவ சித்தாந்திகளும் உண்டு. அவங்க என்ன பண்ணாங்க? சந்திரனுக்கு மனுஷன் போறதாவது இந்த ஆளு பைத்தியக்காரன் அப்படின்னு கேலி பேசினாங்க. அருட்பா மருட்பா இப்ப பெரிய புத்தகமா வந்திருக்குது, படிச்சு பாருங்க, தெரியும் இல்லைங்களா? யாரு சொன்னது? நடந்தது. சந்திரனுக்கு மனுஷன் போனானா இல்லையா? இல்லைங்களா? அப்பொழுதே அவர் விஞ்ஞானியாக இருந்ததனால் போய்விட்டு வந்து சொன்னார். ஏன்? அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல்கள் இறைவனால் அருள் நிலை பெற்று, அருள் வடிவு பெற்று, அவர் என்ன சொல்றார்? அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் பெற்று என்கிறார். எல்லாம் எத்தனை ஆயிரம் கோடி அண்டங்கள் இருக்கு, அவ்வளவு அவர் உடம்பு போயிட்டு வந்து அங்கெல்லாம் என்ன இருக்குது எல்லாம் சொல்றார். எல்லாம் என்ன இல்லை இந்த அகவல்ல
பூரா சயின்ஸுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த அகவலுக்கு அதிகாரிகள் நாமல்ல, பெருமானுடைய கருணையினால நமக்கு தமிழ்ல எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார ஒழிய இது நமக்கு புரியாது. ஐன்ஸ்டீனுக்கே புரியாது. இதுவரை தோன்றிய விஞ்ஞானிகளிலேயே பெரிய மேதை என்று சொல்லப்படுகின்ற ஐன்ஸ்டீனுக்கே இது புரியாது. அவன் என்ன சொல்றான்? ஒளி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒளி ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகமா போகும். சூரியன்ல இருந்து பூமிக்கு ஒளி வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும். அதை விட வேகமாக போறதுக்கு உலகத்துல பொருளே கிடையாது. இதுதான் ஐன்ஸ்டீனுடைய சித்தாந்தம், ரிலேட்டிவிட்டி தியரி, சார்பு நிலை சித்தாந்தம். ஆனால் பெருமான் என்ன சொல்றாரு தெரியுங்களா? உண்மைதான், அந்த ஒளி பிசிக்கல் லைட்டு இந்த கண்ணால பாக்குற வெளிச்சம் தம்பி, இதுக்கு மேல பலவிதமான ஒளிகள் உண்டு. குறிப்பாக இது ஸ்தூல ஒளி என்றால் சூக்கம ஒளின்னு ஒண்ணு உண்டு. சூக்கம ஒளியே மனக்கண்ணால் தான் பார்க்க முடியும். அதற்கு மேல காரண ஒளின்னு ஒண்ணு உண்டு. அது அருட்கண்ணால் தான் பார்க்கப்பட வேண்டும். மனிதனுக்கு 4 கண்கள் இருக்கின்றன அகவல்ல சாமி சொல்றாங்க. இப்ப கண்ணுக்கு தெரியறது மனக்கண்ணு, உயிர்கண்ணு, அருட்கண். உயிர்கண் திறப்பிக்க பெற்றால் நீ என்ன பார்க்கலாம்? இந்த சூக்கும ஒளியை, அன்பை, ஜீவகாருண்யத்தை நீ பார்க்கலாம். அதுக்கு உண்டான கருவிகள் இப்ப மேல்நாட்டுல கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கான். அருட்கண் எப்போ? நீயா திறந்துக்க முடியாது, இறைவனா வந்து திறப்பித்தால் இருந்த இடத்திலிருந்தே எல்லா கோடி அண்டங்களிலும் என்ன நடக்கின்றது என்றதை தெரிந்து கொள்ளலாம். இதுலயே எழுதுறாருங்கய்யா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலேயே சாமி என்ன சொல்றார்? உண்மையா பெருமான் சொல்றத நம்பி 24 மணி நேரமும் ஜீவகாருண்யத்துடன் ஒரு மனிதன் இயங்க ஆரம்பித்தால் அவனுக்கு என்னென்ன ஆற்றல்கள் வரும்? 15 சித்தர்களும் சொல்லுகின்ற அட்டமா சித்திகளும் வரும். 15 முனிவர் விபூதி பாதத்துல சொல்ற எல்லா சித்திகளும் தானா வரும். இருந்த இடத்திலிருந்தே அவருடைய கைகள் எங்கேயும் கொடுக்கும். இருந்த இடத்திலிருந்தே அவருடைய கால்கள் எல்லா இடங்களிலும் நடக்கும். இருந்த இடத்திலிருந்தே எதையும் கேட்கும், எதையும் பார்க்கும், எதையும், இதெல்லாம் இதுலயே இருக்கு. உங்களுக்கு நான் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. இவ்வளவு ஆற்றல்கள் ஜீவகாருண்யத்தால் வருமா அப்படின்னு சந்தேகப்படுற சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அனுபவத்திலிருந்து அவர் பேசுறார், அனுபவத்திலிருந்து அவர் பேசுறார். எப்படி இது அவருக்கு மட்டும் அனுபவமானது, மற்ற வேதங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லல? நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்கய்யா, நாம தெளிவாக மற்ற வேதங்களுக்கும் வள்ளலார் கொடுத்திருக்கின்ற அகவலுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்ற வேதங்களுக்கு இறைவனுடைய நிலையை போய் அடைவதுதான் குறிக்கோள், இறைவனாக வாழ்வதல்ல. சன்மார்க்கம் வேறு, சுத்த சன்மார்க்கம் வேறு. எல்லா சமயத்தை சார்ந்தவரும். இப்போ மாணிக்க வாசகர் சன்மார்க்கி தானே இல்லையா? அதே மாதிரி எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் சன்மார்க்கம் தான் பேசுறாங்க. சன்னுன்னா என்னங்க? இலக்கணப்படி சத்து மார்க்கம். சத்துன்னா இறைவன் நிலை. அந்த நிலையை அடைவதற்கு சத்து மார்க்கம் சன்மார்க்கம்னு மாறி போச்சு. ஆனால் வள்ளலார் சொல்கின்றார் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம்னா என்ன? பல அர்த்தம் இருக்குது. முக்கியமான அர்த்தம் என்ன? இறைவனிடம் போய் ஒடுங்குவதில்லை, அதற்கு மேல ஒரு படி உண்டு. இறைவனாக பூமிக்கு வந்து எல்லா உயிர்களும், உயிர்த்திரள் யாவும் ஒளிநெறி பெறுகின்ற வரை இங்கே இருந்து ஜீவகாருண்ய பணி புரிதல். இது சுத்த சன்மார்க்கம். இது எப்படி நடக்கும்? ஒரு வித்தியாசத்தை நல்லா கவனிங்க. சாமி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, மற்ற வேதங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா பக்தியோட அவை நின்று போயின. ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு அவங்க அதிக முக்கியத்துவம் தரல. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பக்தன் ஏதோ ஒரு மலையில, இமயமலையிலயோ இல்ல ஏதோ ஒரு மலையிலயோ ஒரு காட்டுல ஒரு குகையில தனியாக இருந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்து அப்படியே மோட்சத்துக்கு அவன் போயிட முடியும் இல்லைங்களா? போயிடலாம் இல்லையா? ஆனால் வள்ளலார் என்ன சொல்லுகின்றார்? போலாம், ஆனா இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்றா. என்ன சொல்றாருங்க? நல்லா கவனிங்க. இதுவரை வந்த வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லின என்றால், இறைவனை அது என்று சொன்னால் போதும் என்று சொல்லுகின்றன. ஆனால் வள்ளலார் என்ன சொல்றார்? நான் காட்டுகின்ற கடவுள், அருட்பெருஞ்சோதி கடவுளுக்கு இது போதாதுப்பா. பக்தனும் கடவுளும் தனியா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, தனியா இருக்கிறாங்க. அவருக்கு ஞானம் கொடுக்கிறார், தீந்து போச்சு, அவ்வளவுதான்.
ஆனால் வள்ளலார் சொல்லுகின்ற இந்த நெறியில பக்தன் கடவுள் 2 பேரும் பத்தாது. மூன்றாவதாக பிற உயிரினங்கள் தேவை. பிற உயிரினங்களினுடைய துன்பத்தை துடைக்கின்ற அந்த குணம் கடவுளுக்கு இருக்குது. கடவுளுக்கு இருக்கிற அளவுக்கு அதே ஜீவகாருண்ய குணம் இந்த மனிதனுக்கு வந்தால்தான் அருட்பெருஞ்சோதியை பார்க்கலாம். அதை தெரிஞ்சுங்க. கடவுளை எப்படி வேணா பார்க்கலாம். கல்லில் சிலையா பார்க்கலாம், பல்வேறு உருவங்களாக பார்க்கலாம் இல்லையா? என்ன அது எப்படி சொல்லியிருக்காங்க நமக்கு சாஸ்திரத்துல? நவநிலைகளாக சொல்லியிருக்கின்றார். 4 உருவங்களாக பார்க்கலாம், ஒரு உரு அருவமாக பார்க்கலாம், 4 அருவங்களாக பார்க்கலாம். இந்த 9 நிலைகளாக சைவம் காட்டுகின்றது, ஆகம நூல்கள் காட்டுகின்றன. சரி, ஆனால் வள்ளலார் சொல்கின்ற அருட்பெருஞ்சோதி எங்க? ஆகமத்தில் இல்ல, வேதத்தில் இல்ல, 10வது நிலையை அவர் சொல்றார். நவநிலைக்கு நன்னாதாகி இருக்கா அகவல்ல? நவநிலைன்னா 9 நிலை. அது என்னங்க? ஆரம்பத்துல பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் இந்த 4 பேருக்கும் உருவம் உண்டு. 5வதாக சொல்லப்படுகின்ற சதாசிவத்துக்கு அதான் சிவலிங்கமாக பாதி உருவமாக பாதி அருவமாக கோயில்ல வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல இருக்கின்ற விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம் இந்த 4ம் அருவநிலைகள். நம்ம ஆசைக்கு அம்மாவுக்கு புடவை கட்டி பராசக்தின்னு கும்பிடுறமே ஒழிய அதுவே அருவம் தான். இப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது. சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், ஆகமங்கள் இப்படிதான் சொல்லுது. வள்ளலார் சொல்றது என்ன தெரியுங்களா? பூர்வஞான சிதம்பரத்துல அருவம் வரைக்கும் காட்டினார்கள். அந்த அருவத்துல அந்த வெட்ட வெளியினுடைய ரகசியத்துல என்ன இருக்குது யாரும் சொல்லல. அதை காட்டுவதற்காக வந்தவர் தான் வள்ளலார். ஏன்? அந்த அருட்பெருஞ்சோதியை யார் பார்க்கின்றார்களோ அவங்க தான் சாகாம இருக்க முடியும். அவங்க பார்த்தாதான், அவங்க கண்ணால பார்த்தாதான் செத்த பிணம் எந்திரிக்கும், மரணம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். ஆக அந்த 10வது நிலை நவநிலைக்கு நன்னாதாகி அப்படின்னு சாமி சொல்லுவாங்க அகவல்ல. இந்த விளக்கங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அருட்பெருஞ்சோதியை பார்க்கின்ற தகுதி யாருக்கு இருக்கு? சாமி எப்படி சொல்றாங்க? பிரித்து பொது உணர்வு உணரும் போது அல்லால் பிரித்தே அது எனில் தோன்றாது. அருட்பெருஞ்சோதி தோன்றாது. நான் தனியா இருக்கிறேன் சாமி, நீ தனியா இருக்கிற, எனக்கு மட்டும் எல்லா வரங்களையும் கொடு, எல்லா சித்திகளையும் கொடுன்னா வருவாரு சாமி. உருவமா வருவாரு, அருவமா வருவாரு, சதாசிவ மூர்த்தியா வருவாரு. நீ கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஆனால் மரணமில்லா பெருவாழ்வை கொடுப்பாரா? அதை கொடுக்கின்ற ஆற்றல் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி மயமாக வருவாரான்னா மாட்டாரு. இதான் மற்ற வேதங்களுக்கும் வள்ளலாரனுடைய அகவலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்படி படிக்கணும். வெறும் உரையாசிரியர்கள் படிக்கிற சொல்றதெல்லாம் மண்டைய ஆட்டிக்கிட்டு நம்ம வீண் பண்ணிடுவோம். பாராயணம் பண்ணுங்க, பெருமானை கேளுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பெருமான் சொல்றார் பொது உணர்வுன்றது என்ன? நானே எல்லா உயிர்களும், எல்லா உயிர்களின் துன்பமும் என்னுடையதே என்கின்ற உணர்வு வந்தால் ஒழிய நீ எவ்வளவு பெரிய சித்தனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய முத்தனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவனாக இருந்தாலும் சரி, அருட்பெருஞ்சோதி தோன்றாது. அருட்பெருஞ்சோதியை பார்க்காத கண்ணால் நீ பார்த்தா செத்த பிணம் எந்திரிக்காது. இப்ப பணமா இருக்கிற உன் உடம்பு மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு போகாது. நம்பி கோச்சிக்க கூடாது. நான் சித்தர்களோடு ஒரு 10-20 ஆண்டுகள் சுத்திக்கிட்டு இருந்தவன். அதுக்கு பிறகுதான் மெய்ப்பொருள் இதுல ஒரு 8-9 கன்னிகளை சொல்லுகின்றார். எது மெய்ப்பொருள்? சித்தர் நெறிக்கு ஒரு மாற்றம் கொடுக்கிறார். அவங்க ஏதோ ஒரு அண்டக்கல் இருக்குது, அந்த கல்லை கொண்டு அகர உகரங்களை பிரிச்சு சுத்திகரி பண்ணி கூட்டினாக்கா அதுல அமுதம் பிறக்குது. அந்த அமுதத்தை சாப்பிட்டாலே சாகாம இருக்கலாம். உண்மைதான். எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா நான் காட்டுறேன். மாயாமா 250 வருஷம் இருந்தாங்க. கோடி தாத்தா 450 வருஷம் இருந்தாங்க. இருக்கலாம். எப்போ? நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இருக்கலாம். திருமூல நாயனார் மாதிரி எண்ணிலி கோடி யுகம் இருந்தே நீ காயத்தேங்கிறார். அது கூட சாத்தியம்தான். பிரணவதேகம் வருகின்ற பொழுது கோடிக்கணக்கான ஆண்டுகள் கூட சாத்தியம்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அதுக்கு பிறகு அதற்கு ஒரு எல்லை உண்டு. புரியுதுங்களா? அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்து அந்த அருள் ஒளியால் வேதிக்கப்படாத உடம்பு ஏதோ ஒரு கட்டத்துல போயிடும். ஏன்? அதான் அவர் சொல்றார், அருள் நிலை ஒன்றே என்றைக்கும் அழியாத நிலை. அந்த அருள் ஒளியால நம்முடைய உடம்புல இருக்கிற 1,00,000 கோடி செல்களை யார் ஒருவர் வேதித்துக் கொள்ளுகின்றார்களோ அது இறைவன் தான் செய்ய வேண்டும். வள்ளலாருக்கு நடந்தது சித்தி வளாகத்துல அதுதான். இது ஒரு விஞ்ஞானம்.
இது ஒரு விஞ்ஞானம். ஆக இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த ஜீவன், இந்த ஆன்மா, இந்த நாளும் இப்ப இருக்கின்ற மனித நிலையில் இருந்து மாற்றம் பெற்று ஜீவகாருண்ய ஒளியால், அருள் ஒளியால் வேதிக்கப்பட்டு எதுவாகணுங்க, அருட்பெரும் ஜோதியாக மாறும். அப்ப நாம அருட்பெருஞ்சோதிய பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? 13வது இடத்துல பார்க்கணும். 13வது இடம் எது? தமிழ் மொழியிலே 12 உயிரெழுத்துக்கள் அ ஆ இ சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொன்னா வரைக்கும் 12 எழுத்துக்கள். 13வது எழுத்து எது? அக்கன்னா, ஆயுத எழுத்து. அக்குன்னு சொல்லி பாருங்க, எந்த இடத்துல இருந்து அந்த ஓசை ஒதிக்குதுன்னு பாருங்க, அந்த இடத்துலதான் சிற்சபை இருக்கு. சிற்சபை. இந்த அகவலை எப்படி சாமி எழுதி இருக்கிறாங்க? அகவலை எப்படி சாமி எழுதி இருக்கிறாங்க நீங்க பாருங்க. முதல்ல 2 வரியில என்ன செய்வாரு? நேரம் இல்லாததுனால முழுக்க ஒரு 40 வரிகளுக்கு ஒரு 40 மணி நேரம் நானும் உரை சொல்லி இருக்கிறேன். ஒரு வரிக்கு 1 மணி நேரம் பத்துல. அப்படி எல்லாமே இணையதளத்தில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். சுருக்கமான உரையும் எழுதிட்டேன், அதை அச்சு போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலமாகும். ஆனால் இதுல எவ்வளவு இருக்கு? திருக்குறள்ல கடுகை தொலைச்சி, அணுவை தொலைச்சி 7 கடலை புகுத்தின மாதிரி பெருமான் அதை விட அதிகமா புகுத்தி இருக்காங்க. வள்ளுவர் சொன்னதுக்கு மேல போய் சொல்றாங்க, விஞ்ஞான கருத்துக்கெல்லாம் சொல்றாங்க. அப்ப அவ்வளவையும் நம்ம தோண்டி எடுக்கணும். அப்போ 2 வரியில் என்ன செய்தாங்க? இறைவனுக்கு உடல், மனம், ஜீவன், ஆன்மா எல்லாம் அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்றது. இந்த உண்மையை வெளிப்படுத்திட்டு அந்த நிலையை நாம் அடைவதுதான் லட்சியம்னு சொன்னாங்க இல்லைங்களா? மீதி 1598 வரிகள்ல எப்படி அந்த நிலையை நாம் அடைவது என்பதை ஒரு பெரிய விஞ்ஞானமாக எல்லா டீடைல்ஸ், அந்த நுட்ப திட்பங்களோடு சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாரு? எப்படி முடிக்கிறாரு? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. ஏன்? மனிதன், ராமலிங்கம் என்கின்ற ஒரு மனிதன், நம்மை போலவே ஒரு தாயினுடைய வயிற்றில் 10 மாதம் இருந்து பிறந்த ஒரு மனிதன் தன்னுடைய உடலையும், மனதையும், ஜீவனையும், ஆன்மாவையும் அருட்பெருஞ்சோதியாக மாற்றிக்கொண்டார். ஆக எப்படி முடிக்கிறார் பாருங்க. முதல்ல இருப்பது இறைவனுடைய நிலை, கடைசியாக இருக்கின்ற 2 வரிகள் ராமலிங்கம் அடைந்த நிலை. அது மட்டுமல்ல, அடுத்தது என்ன சொல்றாரு? அப்பா நான் போனா அவர் பாட்டுக்கு போலாம் இல்ல, மத்த ஞானிங்க மாதிரி போலியே. என்ன சொல்றார்? எதற்காக இறைவன் இவருக்கு 5 ஆற்றல்களை தருகின்றான்? அகவல்ல சொல்றார், உலகத்திரளெல்லாம் நீங்க, நான், நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க, மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், பாம்புகள், தாவரங்கள், எல்லா ஜீவராசிகளும் ஒளிநேறி பெற்றிட இலகுமைந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை. எதுக்காக அவர் இங்க இருக்காருங்க? வள்ளலார் இனி எத்தனை யுகங்கள் ஆனாலும் தர்மசாலையிலிருந்து எங்கேயும் போக முடியாது. இது இறைவனுடைய ஆணை. 4ஆம் திருமுறையிலேயே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா கேட்கிறாரு, ஞானசபையில இருந்து கேட்டாரா, எங்க இருந்து கேட்டாருன்னு தெரியல. இறைவா எனக்கு ஞானத்தை கொடு, இனிமே நீ ஞானத்தை கொடுக்கலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படிலாம் மிரட்டுறாரு கடவுளை. படிச்சா தெரியும். அவ இறைவன் சொல்லுகின்றான், நாளை காலையிலே தர்மசாலையிலே வா என்றான் இல்லைங்களா? நாளை காலையில வாப்பா. எங்க வா? தர்மசாலைக்கு வா. நல்லா கவனிக்கணுங்க. ஐயா ஞான சபையை கூட, கோயில கூட மூடினாங்க கோச்சிக்கிட்டு. நான் எந்த வேதமும் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். இங்க நீங்க ஜாதி வித்தியாசம் பாக்குறீங்களா? என்னுடைய கோயில்ல ஜாதி வித்தியாசம் பாக்குறீங்களா? அதுக்காகவா நான் கோயிலை கட்டினேன்? இந்த கோயிலை வேணான்னு மூடிட்டார். அப்படி கூட சில காலம் உண்டு. ஆனால் என்றைக்குமே தர்மசாலைய மூடினதே கிடையாது. ஏன்? அவருடைய நோக்கமே என்னங்க? ஜீவகாருண்யம்தான். ஜீவகாருண்யம்தான். அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர். ஜீவகாருண்யத்தை எங்கே கொண்டு போறாருங்க? ஒரு மக்கள் இயக்கமாக மாட்டுகின்றார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலகத்திலே தோன்றிய புரட்சி இயக்கங்கள் எல்லாவற்றுக்கும் வள்ளலாரே காரணம். வள்ளலாரனுடைய சுத்த சன்மார்க்கத்தை போன்ற ஒரு புரட்சி இயக்கம் இதுவரை தோன்றியதில்லை. எப்படி சொல்றேன்? காரணம் சொல்லணும் இல்லைங்களா? உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது, அறிவுடன் பேச வேண்டும். 4 நிறுவனங்களை, அமைப்புகளை வள்ளலார் நிறுவினார். ஒவ்வொன்று எதுக்காக பண்ணார்? முதல்ல என்ன பண்றார்? 1862ஆம் ஆண்டு சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுகின்றார். சுத்த சன்மார்க்கம் எதற்காக சங்கமாக நிறுவப்பட்டது? 4வரும் சங்கம் நிறுவலிங்களே. வள்ளலார் ஏன் நிறுவினார்? சொல்றாரு, வேதம் பாராமை என்கின்ற ஒரு குணம்.
எந்த ஜீவனுக்கும் ஆன்ம ஒழுக்கம் என்ன தம்பி? யானை முதல் எறும்பு ஈராக இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளின் உடம்புகளும் கடவுளினுடைய கோயில்கள் என்கின்ற உணர்வுடன் நீ அவற்றிற்கு சேவை செய்யும். இதான் ஆன்ம ஒழுக்கம் இல்லைங்களா? அந்த ஆன்ம நேய ஒழுக்கத்துக்கு தடையா இருக்கின்ற சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்கின்றவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் பூரா எதுவுமே ஒரு ஜீவன், நான் மனுஷன், நான் ஆம்பளை அவ பொம்பளை, தப்பு, வித்தியாசம் பார்க்காத. நான் மனுஷன், அது பசுமாடு, அது மிருகம் 5 அறிவு, நான் 6 அறிவு, அது மரம் 1 அறிவு, நான் 6 அறிவு, தப்பு. இது ஜீவகாருண்யம் இல்லை, ஆன்மநேயம் கிடையாது. இப்படி எந்த பேதமும் நீ பார்க்காதே. ஏன் உலகத்துல எந்த ஞானியும் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்றாரு. தி ப்ராப்ளம் ஆஃப் ஈவில்னு ஆங்கிலத்துல தத்துவ ஞானத்துல சொல்லுவாங்க. ஐயா, தீமை எங்கே இருந்து உதிக்கின்றது அப்படின்னா, நான் பெரிய ஆளு, எனக்கு அறிவு ஜாஸ்தி, நான் சிகப்பா இருக்கிறேன், பணக்காரன், நான் படிச்சவன், மற்றவர்கள்லாம் எனக்கு கீழே இருக்காங்கன்னு நீ நினைக்கிற பாத்தீங்களா, அந்த எண்ணத்தில் உதிக்கின்றது. உலகத்துல எனக்கு தெரிஞ்ச எந்த ஞானியும் சொல்லல, எந்த தத்துவ ஞானியும் சொல்லல, வள்ளலார் தான் சொல்றார். எந்த வினாடி நீ பேதம் பாராட்டுகின்றாயோ அங்கே முளைக்கின்றது இந்த விஷம், ஆலகால விஷம். அந்த விஷத்தில் இருந்துதான் சமுதாயத்தினுடைய தீமைகள், யுத்தம், போரு, கொலை சகலமும் நடக்குது. ஆகவே பேதம் பாராமை, இதுதான் வள்ளலாரனுடைய அடிப்படையான கருத்து. அந்த பேதம் பார்க்கக்கூடாது என்பதற்காக ஒரு இயக்கத்தையே தோற்றுவித்தார். அதுதான் சுத்த சன்மார்க்க சங்கம். பேதம் பாராதே. சரி, இந்த பேதம் பார்க்காமல் இருப்பதை செயல்முறையில், நடைமுறையில் எப்படி செய்வது இல்லைங்களா? செயல காட்டணும்ல. அதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் தர்மசாலை. கிடைத்தற்கரிய மனித தேகம் எப்போ போகும்? கொலையினாலதான் போகும். ஒண்ணு மத்தவன் நம்மளை கொல்லணும், இல்லைன்னா நாம பட்டினி போட்டு இந்த உடம்ப கொள்ளணும் இல்லைங்களா? ஆக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சாமி ஏன் எழுதுறாரு? பசி தவிர்த்தலே பரஜீவகாருண்யம்னு சொல்றார். நேரடியாக இறைவன் உங்களை பார்க்க வேண்டுமா, பசியை தவிர்க்கின்ற அன்னதானத்தை நீங்கள் செய்யுங்கள்னு பரஜீவகாருண்யம்னு சொல்றாரு. ஆக ஜீவகாருண்யம் என்பதுதான் பிற உயிர்களுடைய பசியை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னு வச்சீங்க, மீதியெல்லாம் அப்புறம் நிதானமா பாத்துக்கலாம். உயிர் போயிடும். பசி கொடுமையில ஒரு மாசம் சாப்பிடலன்னா பசியோடு இருந்தா செத்து போயிடுவோம் இல்லைங்களா? ஆக அந்த ஜீவகாருண்யம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது, நீங்க அரசியல் படிச்சவங்களா இருந்தா தெரியும். மேல்நாட்டில் அமெரிக்கா என்கின்ற செல்வ செழிப்பான தேசம் முதலாளித்துவத்தை வலியுறுத்துகின்றது. சரி, ஆனால் உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரனான பில்கேட்ஸ் அங்கதான் இருக்கிறார். அங்கதான் சோத்துக்கு இல்லாம சாவரவனும் இன்னைக்கு இருக்கிறான். அவங்களே ஒத்துக்கிறான். எத்தனை பேர் ஸ்டார்வேஷன் டெத் அமெரிக்காவில் இருக்குது சொல்லுங்க. அதற்கு மாற்றாக கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் ரஷ்யாவில் கொண்டு வந்தாங்க. பட்டினியை தவிர்க்க முடிஞ்சதா? முடியலையே. இன்றைக்கு இந்தியாவில் மேற்கு வங்காளத்தில் நிறைய பேர் பட்டினி, லட்சக்கணக்கான பேர் பட்டினின்னு இன்றைக்கு இந்த வீக் பத்திரிகையில தலையங்க எழுதியிருக்கிறான். அவன் சொல்ற அளவுக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியல, நம்பிக்கை இல்லை எனக்கு. 1 கோடி பேர் பட்டினியாக கிடக்கின்றார்கள் எழுதுறான் பத்திரிகையில. இந்த வாரம் வீக் பத்திரிகை வாங்கி போறோம். அது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஏதோ ஒரு சில ஆயிரம் பேராவது இருப்பாங்க. ஆக இந்த அரசியல் சித்தாந்திகளால் மக்களினுடைய பஞ்சம் பட்டினி என்பதை தீர்க்க முடியவில்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனி ஒரு மாசத்துல ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும். 2 கட்சியில நம்ம அரசியல் பேசுறதுக்காக இல்லை, உண்மையை தெரிந்து கொள்வதற்காக. 2 கட்சி என்ன சொல்லுது? இலவசமா நாங்க அரிசியை கொடுக்குறோம். இங்க நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. எப்படியோ சாக மாட்டான், பட்டினி சாவு தமிழ்நாட்டிலே இருக்காது. புரியுதுங்களா? இது யாருடைய வழி? 1865 தர்மசாலையை தொடங்கினாரே வள்ளலாறு, அதைத்தான் இன்றைக்கு அரசாங்கங்கள் செய்கின்றன. ஆக அந்த அன்னதானம் என்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுகின்றார். பேதம் பாராட்டக்கூடாது என்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுகின்றார். பசி தவிர்த்தலை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுகின்றார். சார், இதுக்கு முன்னால் அன்னதானம் யாரும் பண்ணலையா? சார், பண்ணாங்க. தனி மனிதர்களாக பண்ணாங்க. ஏன்? எல்லா வேதங்களும் எல்லா ஆகமங்களும் எதுக்கு வழியே சொன்ன? நான் மோட்சம் போகணும், அவ்வளவுதான். மற்றவன் எப்படி யாரும் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. புரியுதுங்களா? நான் மோட்சத்துக்கு போகணும், பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியிலிருந்து தப்பிச்சுக்கணும், நான் துன்பப்படக்கூடாது.
இந்த நோக்கம் தாங்களே எல்லா சமயத்தும் எல்லா இதுலயும். ஆனால் வள்ளலார் என்ன சொல்றாரு? நான் மட்டுமல்ல, நான் தனி மனிதன் அல்ல, மொத்த சமுதாயமும், சமுதாயம் மனித சமுதாயம் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். இது இவருடைய நோக்கம். அப்போ இது ஒரு இயக்கமாக, ஒரு மக்கள் இயக்கமாக வந்தால் ஒழிய இது நடக்காது. அதற்காக என்ன செய்கின்றார்? தர்மசாலையை நிறுவுகின்றார். அதனாலதான் வள்ளலாருக்கு இறைவன் என்ன பண்றான்? நாளை காலையிலே தர்மசாலையிலே வா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாருக்கு ஞானத்தை எங்கே கொடுத்தான்? தர்மசாலையில கொடுத்துட்டு என்ன சொல்றான்? பாட்டுல சொல்றார். 10 பாடல்கள்ல 10 முறை திரும்ப திரும்ப பெருமான் சொல்லுகின்றார், இங்கே உரைதி என்றான். இறைவன் வள்ளலாருக்கு சொன்னது என்ன தெரியுங்களா? இங்கே உரைதி. இந்த பூமியில தான் நீ ஹெட் குவார்டர்ஸ், தலைமையகம் நிரந்தரமா இங்கேதான். எந்த அண்டத்துக்கு போனாலும் மீண்டும் மீண்டும் எங்கே வருவார்? இந்த பூமிக்கு தான் வருவார். இந்த பூமியிலையும் எங்கே வருவார்? தர்மசாலையில தான் வருவார். இது இறைவனுடைய கட்டளை. வள்ளல் பெருமான் அதை மீற மாட்டார். எந்த காலத்திலையும் வள்ளல் பெருமான் தர்மசாலையிலே தான் இருப்பார். இது இறைவனுடைய கட்டளை. அப்ப நீங்க சொல்லலாம், சார் தர்மசாலையிலேயே அவர் எப்பவும் இருக்கணும்னு இறைவன் சொன்னாருன்னு சொல்றீங்க, சித்தி வளாகத்தில் இல்லை அவருக்கு உடல் மாற்றம் கிடைச்சது. உண்மை, உண்மை. எல்லாம் ஒரு காரணப்படி நடக்குது. இறைவனுடைய ஆணைப்படி, வள்ளலாரனுடைய விருப்பப்படி நடக்குது. 2வது தர்மசாலை. முதல்ல பேதம் பாராட்டக்கூடாது என்பதற்காக, அதை மக்கள் இயக்கமாக்க வேண்டும் என்பதற்காக சங்கம். இப்ப நம்மளாம் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவங்க தாங்களே. நமக்குள்ளார ஜாதி பேதம் பேசிக்கிட்டு இருந்தா பயன் இல்லை. எப்போ ஒருவன் சன்மார்க்கி ஆகின்றானோ அப்பவே அவன் என்ன பண்ணணுங்க? அவனுக்கு குலம், கோத்திரம், ஜாதி, சமயம், தேசம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் இருந்தா அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியாது. மற்ற சாமியை பார்க்கலாம், பார்க்க கூடாதுன்னு சொல்ல. அதுக்கு எப்படி அகவல்ல சாமி என்ன சொல்றாரு? சமயம் குலம் முதல் சார்பெல்லாம் சார்பு எல்லாம். நல்லா கவனிக்கணுங்க. 2 வரியில அவ்வளவுதான் சொல்ல முடியும். சமயம் குலம் முதல் சார்பு எல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி. எந்த வினாடி நீ சகலவிதமான சார்புகளையும், ஆன்மநேயத்துக்கு தடையாக இருக்கின்ற குலம், கோத்திரம், ஜாதி, சமயம், மதம்